அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் உடைய அப்டேட் சீரியஸஸில் அடுத்து முக்கியமான ஒரு சில வீடியோக்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். எம்சிசியில் நடக்க போகிற டீம்டு யூனிவர்சிட்டி அப்டேட்டை லாஸ்ட் வீடியோவில் கொடுத்தோம். ஒரு வேளை பார்க்கலன்னா தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. இது வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வர 22 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், ஒரு 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோடைய அப்டேட். ஸோ நிறைய இன்க்ரீஸ் இன்டேக்கு, நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட 8000 சீட் இன்க்ரீஸ் ஆகுது நிறைய சொன்னாங்க. அது எல்லாமே உண்மைதான். பட் அது வந்து பிஜி சீட்டும் சேர்த்தது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற ஒரு 13 கல்லூரிகளில் இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1, ரீ அலாட்மெண்ட். யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி, எம்பிபிஎஸ்ன்னு படிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் எம்பிபிஎஸ் சீட்டு கனவு நனவாக போகுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அடுத்து வந்து நிறைய சீட்ஸ் வேக்கன்சி. அதே மாதிரி ஓல்டு ஏற்கனவே அலாட்மெண்ட் ஆகி காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்லாம் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஒரு லென்த்தியான வீடியோ தான், பட் தயவு செஞ்சு பொறுமையாக உட்காந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு தேவையுள்ள மாணவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ நம்பர் 1 அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட். சார் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே ரெஜிஸ்டர் பண்ணி எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, அதில் யார் இருக்கலாம்? நம்பர் 1 அலாட்மெண்ட் ஆகிருப்பாங்க, ரைட்? அலாட்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. இன்னொன்று நான் அலாட்மெண்ட்டே வாங்கலை சார், வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி கேட்டகரி. இன்னொன்று, சார் அலாட்மெண்ட் வாங்கிட்டேன், பேயும் பண்ணிட்டேன், ஜாயினும் பண்ணிட்டேன், ரீ அலாட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். இன்னொன்று, பேவும் பண்ணிட்டேன், ஆனால் ஜாயின் போய் காலேஜில் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணலை, அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி பதற்றம் இருக்கவங்களும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நாட் ஜாயின்ட்டு, பே பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணல, இது மாதிரியான கேட்டகரியில் மாணவர்கள் இருக்கிறதா பார்க்குறேன். இது வரைக்கும் அலாட்மெண்ட் எப்படியாவது கண்ணில் ஒரு எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ பார்த்துட முடியாதா அப்படின்ற இருக்கிற மாணவர்களையும் நான் பார்க்குறேன். இதில் வந்து இப்போ போகிற இருக்கிற கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் இன்டேக்கும் ஒரே ஒரு நியூ கல்லூரி வருவதாக எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் அது இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் என்எம்சி தான் அவங்க டிசிஷன் எடுக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது. பட் என்எம்சி டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ஒரு நியூ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அண்டர் த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வருது அப்படின்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். பட் என்ஓசி கிளியர், பட் வந்து மேனேஜ்மெண்டோட முயற்சி, பட் மேனேஜ்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டது, அதனால கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கிடுவாங்கன்னு நம்பலாம். ஒருவேளை இந்த ரவுண்டில் வரலாம், அடுத்த ரவுண்ட் கண்டிப்பாக வரும். அப்படி ஒரு காலேஜ் வருதுன்னா ஒரு 150 இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. 150 இடங்கள்ல ஒரு 10 சீட்டு 7.5% மாணவர்கள் கிடைக்குது. மீதி 140 சீட்டுல ஒரு 60-70 சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கிடைக்குது, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கிடைக்குது. அப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் எப்படியாவது ஒரு சீட் வாங்கலாம் தானே எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை போகணும்னு தானே ஆசைப்படுறோம், ரைட்? அது இல்லாமல் 13 காலேஜில் 1350 இடங்கள் அஃபிஷியலாகவே வரப்போகுதுன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி வந்தால் எவ்வளோ சீட்டு இன்க்ரீஸ் ஆகும், எந்த மாணவர்கள் வரையும் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாம என்ன மாதிரி கைட் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஹை நம்பர் ஆஃப் சீட்ஸ் வேகன்சின்றது கண்டிப்பாக ஏற்கனவே அலாட்மெண்ட் வாங்கி ஜாயின் பண்ணாமல் இருக்கிற வேகன்சியே கண்டிப்பாக மினிமம் ஒரு 1000+ வேகன்சிஸ் வருங்க. இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி, என்ஆர்ஐ, கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கியும் கூட போய் ஜாயின் பண்ணாத மாணவர்கள் எண்ணிக்கை இருக்குது. அவ்வளோ கவுண்ட் இருக்குது, அவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் நியூவாக வேகன்சி ஒரு 1300, கிட்டத்தட்ட 2300 வேகன்சிஸ் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வருமோ அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். தோராயமான என்னுடைய கணக்கு மட்டும்தான். ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஒருவேளை இந்த இன்க்ரீஸ் இன்டேக்கை ஒருவேளை என்எம்சி அப்ரூவல் பண்ணி டிஎன் மெடிக்கலுக்கு சீட்ஸை கொடுத்தாங்கன்னா பெரிய இம்பாக்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் நடக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ஒருவேளை அந்த 13 கல்லூரிகள் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 420 சீட்டும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு 270 சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிட்டத்தட்ட மைனாரிட்டியெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 245 சீட்டும், என்ஆர்ஐயில் ஒரு 168 சீட்டும் வரலாம் அப்படின்னு மிகப்பெரிய அதிகமாக எதிர்பார்க்கணும். இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, நிறைய மாணவர்கள் எம்பிபிஎஸ் கிடைக்கல, பிடிஎஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி 7.5% மாணவர்கள் போனாங்க. அதில் நிறைய மாணவர்கள் பிடிஎஸ் போன எல்லா மாணவர்களும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு 245 இடம் இந்த காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆனதுன்னா 250 7.5% மாணவர்கள் உள்ள எம்பிபிஎஸ் சீட்டை வாங்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு ₹1 கூட செலவு கிடையாது, எம்பிபிஎஸ் கனவாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 245 இடம் வரப்போகுதுன்னா கீழே இருக்கிற எல்லா 7% ரொம்ப சந்தோஷமான செய்தி. பட் கம்யூனிட்டி வரியா கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணணும். நியூ காலேஜ் இல்லைன்னு சொல்றாங்க, பட் வரும் நம்ம ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறோம். அதே மாதிரி எப்போதுமே நம்ம ஒரு சேனல்ல இப்போ நானா இருக்கணும் உங்களுக்கு வழி நடத்த ட்ரை பண்றேன், இல்லை கைட் பண்ண ட்ரை பண்றேன், ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் சப்போர்ட்டா இருக்கும்னா இன்னைக்கு இது நடந்ததை எடுத்து சொல்வதில் எனக்கு பெரிதாக உடன்பாடு இல்லை. பட் நடக்க போவதை இன்னைக்கே ஒரு சரியாக கணித்து அந்த மாணவருக்கு இந்த கேட்டகரியில சீட்டு கிடைக்கும், நம்ம கூட டிராவல் பண்ணுங்கன்னு சொல்லி கைட் பண்றது மட்டும்தான் அது ப்ரொஃபஷனல் கைடன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் மை ப்ரொஃபஷனல் ஜாப். ஸோ ஒரு அனுபவம் இல்லாமலோ, ஒரு கான்டாக்ட் இல்லாமலோ, ஒரு கனெக்ஷன் இல்லாமலோ இந்த வேலையை செய்யவே முடியாது,
சரிங்களா. ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்த்து நான் சாய்ஸ் ஃபில் பண்ணி மட்டும் கொடுப்பேன் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் அதை தாண்டி அந்த மதிப்பெண்ணானது இந்த உலகத்தில் எந்த இடத்தில் கார்னர்ல உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மீட் அவுட் ஆகும். ஒரு எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும், ஒரு பிடிஎஸ்ஸா இருக்கட்டும், இங்க பண்ணலாமா இல்லை அதர் ஸ்டேட்ல பண்ணலாமா, இந்த உலகத்தில் எங்கேயாவது பண்ணி சீட்டை வாங்கிட முடியுமா, அதற்கு தான் நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவையுள்ள மாணவர்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்கறது தான் ரொம்ப அதிகமாக என்கரேஜ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா உங்கள் தேவைகளை பதிவு பண்ணுங்க, எனக்கு தேவைப்பட்டால் நான் திரும்ப லைனில் வருவேன். ரைட். இருந்தாலும் ஒரு பிசி மாணவர்களாக இருக்கிறப்ப ஒரு 450லேருந்து 460 மார்க்குக்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதை இல்லைன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்திருப்பீங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட் நீங்கள் வாங்க, நான் கவர்மெண்ட் கோட்டாவில் வாங்கன்னு கிடைச்சா எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் பாருங்களேன். அது 20 லட்சம், அது 10 லட்சம், கிட்டத்தட்ட 8-9 லட்சம். எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா. அதே மாதிரி ஒரு பிசி எம்எஸ்சில் ஒரு 450 மார்க் மேலே இருக்கிறீங்களா, கண்டிப்பாக வாங்க, அதற்கான கைடன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு எஸ்சி கேட்டகரியில் இருக்கீங்களா, ஒரு 390 மார்க்குக்கு மேலே இருந்தாலே பரவாயில்ல, நீங்கள் தயவு செஞ்சு வாங்க, அதற்கான கைடன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கிறீங்க, ஒரு 360 மார்க்குக்கு எஸ்சிஏ ஆர் எஸ்டியில் ஒரு 360 மார்க் மேலே இருக்கிறீங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. ஏன் எப்படி எனக்கு கிடைக்குமான்ற டவுட் மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் வேண்டாம். எனக்கு வந்து இப்படி ஒரு மார்க் இருக்கு, இந்த கேட்டகரியில் இருக்கு, எனக்கு ஒரு சீட் வேணும், பிளைண்ட் மோடில் சொல்லிட்டு சைலண்டாக கீப் குவைட், நான் கம்பல்சரி கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியும்னு நம்புறேன். சரியா. முதல்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன நம்புறேன், அப்போதான் என்னுடைய ப்ராசஸ் நான் நம்ப முடியும். அப்போதான் ஒரு மாணவருக்கு கைட் பண்ணுற அளவுக்கு கைட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எங்கே லோயர் ஃபீஸில், அதாவது லோ மார்க் லோவர் ஃபீஸ் நிறைய இடத்துல பார்ப்போம். ஸோ லோ மார்க்காக இருக்குது, எங்கேயாவது ஃபீஸை குறைக்க வாய்ப்பு இருக்கா, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டினாலும் வாய்ப்பு இருக்கா, எங்கேயாவது சீட்டை வாங்கிடணும் அப்படின்றதுல இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறோம். ஈவன் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு 400 மார்க்குக்கு மேலே இருந்தாலே போதும். உங்களுடைய கட் ஆஃப் நல்லாவே தெரியும், 434. சரியா. ஒரு 390, 380 இந்த மார்க் மேலே ரேஞ்சில் இருக்கீங்களா, தாராளமாக சொல்லுங்கள், வந்து பாருங்கள். என்ஆர்ஐல எந்த மார்க் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு தெலுங்கு மைனாரிட்டியாக இருக்கீங்களா, ஒரு 250, 220 மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி மலையாளம் மைனாரிட்டி என்ன மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்டின் மைனாரிட்டி ஒரு 370 மார்க் இருந்தாலும் சொல்லுங்க, தாராளமாக கைட் பண்ணி சீட்டை வாங்கி கொடுக்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேணுன்றவங்க மட்டும் வந்து பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாடா இருக்கட்டும், எம்சிசியா இருக்கட்டும், ஒரு டீம்ல ஒரு சீட்டை வாங்கியிருக்கிறேன், எம்சிசியில் ஒரு தமிழ்நாட்டில் வர டிஎன் மெடிக்கல்ல ஒரு சீட்டு வாங்கியிருக்கிறேன். ரெண்டும் வெயிட்டேஜ் போடணும். அது இல்லாமல் இதுதான் போகணும், இதுதான் போகக்கூடாது, இதுக்கு என்ன கம்பேரிசன், இந்த அளவுக்கு இன்புட்டையும் டேட்டாவை கம்பேர் பண்ணி சொல்லி ஒரு சீட்டை சஜஸ்ட் பண்றது மட்டும்தான் பெட்டர்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த காலேஜ் சார்பாகவும் கிடையாது, எல்லா காலேஜ் சார்பாகவும் நான் இருப்பேன். அப்படிதான். இந்த ஒரு காலேஜ் மட்டும் போங்கலாம் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்வஸ்ட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறோம்னா அந்த இடம் பெஸ்டா இருக்கணும். இல்ல சீட்டு காலேஜ் வந்து ஒரு கேட்டகரியா இருக்கணும். இப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் நாகாலாந்தில் கூட போய் படிக்க ரெடியா இருக்கிறோம். பட் கவர்மெண்ட் கோட்டான நல்ல காலேஜும் பார்க்கணும், மேனேஜ்மெண்ட் கோட்டான பிஹெச்ல மட்டும் தான் படிக்கணும், பாஸ். இது எல்லாத்தோட எதிர்பார்ப்பும். பணம் கொஞ்சம் அதிகமாக செல்லும்போது நல்ல காலேஜ் வேணும். இங்க இருக்க நிறைய பேருக்கு சீட்டே இல்லாம இருக்கிறாங்க, அது மாதிரி தெரிஞ்சிடாதீங்க. 11,700 பேர் தான் சீட்டு இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15,000 மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் எங்கேயாவது இடத்த வாங்கி படிச்சிட முடியுன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதோ, எப்போ கன்ஃபியூஷன் வரும், ஆப்ஷன் அதிகமாக இருக்கும்போது கன்ஃபியூஷன் வரும், டாப் மார்க் இருந்தாலும் கன்ஃபியூஷன் வரும், லோயர் மார்க் இருந்தாலும் எங்கேயாவது கிடைக்காதாலும் கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷன் வரும்போது நாம நினைப்போது நம்ம பக்கத்தில் ஒருத்தட்ட ஃபோனில் பேசுறதுமே போதுமானதாக நினச்சிக்கிறது சரியா இல்லை. பட் எனக்கு நான் பேசுவதும் எடுக்கிற டேட்டாவும் ஆத்தென்டிக் வேல்யூ சரியாக தான் இருக்குன்னு நம்பி போகிறது மட்டும்தான் மெயினாக இருக்கணும். இங்கே இருந்து எல்லாருக்குமே பெருசாக யாருக்கும் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தனால கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை சார் பரவாயில்ல, எம்எம்சியில் ஜாயின் பண்ணால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மனப்பக்குவம் தான் இங்கே எல்லாருக்குமே. பட் ஆல் இண்டியா கோட்டாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்ம நிறைய உருவாக்கணும். ஆல் இண்டியா கோட்டால் அவ்வளோ சீட் வேக்கன்ட் வரப்போது. தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் அங்கே ஒரு சீட்டை எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சீட்டையும் எடுத்துக்கோங்க. செகண்ட் ரவுண்டில் தமிழ்நாட்டில் நீங்கள் வச்சிருக்க சீட் ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா. ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டால ஒரு கவர்மெண்ட் காலேஜோட சீட்டு உங்களுக்கு மீட் அவுட் ஆயிடுச்சுன்னா, இந்த ரெவன்யூ ஆகி அங்கே போனீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவருக்கு ஒரு இடம் கிடைக்கும். அதே மாதிரி ஃபுல்லி நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி ஒரு 300 மதிப்பெண் மேல இருக்குன்னா கண்டிப்பா ஒரு வெறும் 11லேருந்து 13 லட்சத்துக்குள்ளே நிறைய இடத்துல படிக்கிறதுக்கான வேற மாநிலத்திலாம் வாய்ப்புகள் இருக்கு, அதை யாரும் பார்ப்பதில்லை. அதே மாதிரி 400 மார்க்குக்கு மேல இருக்குன்னா தமிழ்நாட்டில் மினிமம் ஒரு 15 லட்ச ரூபா ஃபீஸ்ல சீட் வாங்க ரெடியா இருக்கிறோம். அது 380 ஒரு 20 மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஜஸ்ட்டு வந்து சாய்ஸ் பண்ணுறதுல மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை நோக்கி வேற என்ன வாய்ப்புகள்லாம் கடந்து ஒரு சீட்டை வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். ஸோ தேவை உள்ளவங்க தயவு செஞ்சு நேரில் வந்து பாருங்கள், இல்லை உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னுடைய 2வது ரவுண்டில்
இடையில வந்து அடுத்தது வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் கொடுக்க போகிறோம். ஒரு பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ் மாணவர்களுக்கு மிகப்பெரிய நிறைய வீடியோக்கள் யாருக்கும் கிடையாது. பட் நம்ம கையில் நடத்த போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.